சுந்தரக்கும் சண்முகநாதியாரே அதனை சுற்றி வந்து கொடுப்பவர்க்கு நித்தம் நித்தம் தந்தரேலும் ஐயா கல்யாணம் செய்வதிலே என்ன குறை நேர்ந்திடுமோ வள்ளி வனக்குரத்தி அப்படி
அப்படியே ஆந்தையக்காரான வம்சமே வம்சம், இது கவுண்டச்சி வம்சமே வம்சம். அந்த கலாச்சாரம் காத்திடவே வள்ளி குமி வயல வந்தோம், நாங்கள் வந்தோம். அப்படியே சபா பலனாபுரி மேவிய தெய்வ சிகாமணியே, உன்னிருபாத மலர் நினை மனமே அனுதினமே. திருமால் மகிழ் மருகா வள்ளி மணாலா, அனுதினம் திருவடி பணிந்தேன் அருள் தந்திடு முருகா. தங்க கோபுரம் தகதகவெனவே, சேகண்டி வாத்தியம் டண்டன் எனவே, காந்த மணிகளும் கலகலவெனவே, காவடி சத்தம் மரோகரவெனவே, கற்பூரவாசம் கமகமவெனவே, காட்சி தந்த கந்தவேலா கழுகுமலை மாட்சி மைந்தா, நாரதர் நமஸ்கரிக்கின்றேன். ಶಂಭೋ ಶಂಕರ மகாதேவ, நாராயண நாராயண, நமஸ்கரிக்கிறேன். வாருங்கள் நாரதரே, ஏன் இன்று தாமதம்? சுவாமி, நான் அதிகாலையில் எழுந்து திருமூர்த்திகளையும் தரிசித்துவிட்டு தங்களை காண ஓடோடி வரும் வழியில் அற்புதமான வனத்தை கண்டேன். அப்புறம் முக்கணிக்கும் மேலாகிய முழு முதற்கனி சிக்கவும் கண்டேன். கண்டதும் அந்த செங்கனி உங்களுக்கே என்று முடிவு செய்தேன். அதில் அப்படி என்ன சிறப்பு? அதை பார்த்ததும் நான் மெய்மறந்தேன். அப்படி ஒரு கனியா? அத காக்கா குருவி எல்லாம் கொத்திட்டு போயிருமே. இல்லை இல்லை இல்லை, அந்த கனியை கண்டால் காக்கை குருவி எல்லாம் ஓடோடி விடும். ஆச்சரியமா இருக்கே, மேல சொல்லுங்க. அதற்கு அழகான முகமும் வேல் போல் விழியும் உண்டு. என்னது, கனின்னு சொல்லிட்டு கன்னிகைக்கான அடையாளத்தை சொல்றீங்க? சரியாக சொன்னீர்கள். அவள் சாதாரண பெண் அல்ல. அப்படியா? 10 வீரழகும் வைங்கோடியால் தன் அழகும், முத்துப்போல் பல்லழகும் ஓதிரக்கை யதன் அழகும், தண்டை சீளம்பழகும் தையல் மெல்லி இடையழகும், உந்தி சூனையழகும் உடுக்கை போல இடுப்பழகும், கண்டம் இரண்டழகும் காரிளையாள் நன் அழகும், மாநிலத்து மங்கையர் கூந்தல் 2 முழம் 3 முழம், அரணங்கு வள்ளியின் கூந்தல் 6 முழம் தான் இருக்கும், சித்திர படம் தனிலே சேயிலையால் தன் அழகும், பார்த்து மிக நாரதரும் பாங்காகத்தான் எழுதி, சிந்தினை பூணத்தில் உள்ள சித்திர குயிலை கண்டு சித்திர படம் எடுத்து வந்தேன் நான். அந்த சித்திர படத்தில் உள்ள ரத்தின குயிலை கண்டு சித்திர படம் எடுத்து வந்தேன் நான். சுவாமி, நாரதர் நமஸ்கரிக்கின்றேன். இதோ அவள் சித்திரம். கொடுங்கள் பார்ப்போம். பார்த்தால் சொக்கி விடுவீர்கள். இதோ பாருங்கள். ஆஹா, இவளழகை நான் எடுத்துரைக்க அதிசேசனலகுமா? ஆஹா, இவளழகை நான் எடுத்துரைக்க அதிசேசனலகுமா? பக கண்டே நிஜம் பாக்கியவதியோ இவள், தேக காண்டியின் கஞ்சொறிந்து மயங்கிறேனடி, சேவை தந்திட யாரிடமே சொல்வேன்? தினமே எது வேகதினா நடைய தீதிது கால் நடைய ஆதிசேசனால் தித்திக்குமானே, அதிரசம் உற்றி குளமானே, இருகரம் பற்றி தொழுதேனே, மாமையிலே குயிலே இசை பாடுது தினமே தினமே தினமே, எனதுடன் மனமே 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 யுருகுதுங்காஹா, இவளழகை நான் எடுத்துரைக்க அதிசேசனலகுமா? ஆஹா, இவளழகை நான் எடுத்துரைக்க அதிசேசனலகுமா? ஆஹா, நான் உடனே பார்த்தாகணுமே. சும்மா திடுது போனெல்லாம் போக முடியாது. அங்கே நம்பிராஜனுடைய படைகள் இருக்கிறது. அங்க போகணும்னா 6 மாமுகமும் மாற்றி அழகுள்ள மயிலையும் மாற்றி, வீரவேடுவன் போல் வில்லம்பு கையிலேந்தி, அந்த காரிரில் வனத்தை நோக்கி கந்தரே ஓ வீரானால்,
அந்த வாரணி கொங்கமாதை வள்ளியை காணலாமே. வேடனை தானே போக சொல்றீங்க, அப்படியே போவோம் வாங்க. முனிவர் சொன்னதற்கு இணங்க முருகப்பெருமான் வள்ளியை தேடி வில்லம்பு கையிலேந்தி வேடனாக வேடம் தரித்து தினைப்புணம் செல்கின்றார். என்னையா தேடுகிறீர்? ஆம், உன்னைத்தான் தேடுகிறேன். எதை தேடுகிறீர்? நான் நாடி வந்தேனே அதை. எதை நாடி வந்தீர்? நான் தேடி பார்க்கிறேனே அதை. ம்? இல்லை, அதை அதை எதை தேடி பார்க்கிறீர்? நான் நாடி வந்தேனே அதை. இது என்ன பதில்? எதை தேடி வந்தீர் என்றால் நாடி வந்ததை என்கிறீர், எதை நாடி வந்தீர் என்றால் தேடி வந்ததை என்கிறீர். என்னையா குழப்புகிறீர்? பெண்ணே, என் மனம் நிலை தடுமாறி நிற்கிறது. என் கணையிலிருந்து தப்பி வந்ததே அதை தேடி வந்தேன். கணையிலிருந்து தப்பி வந்தது சிங்கமா, புலியா, கரடியா? அது அவ்வளவு கொடூரமான மிருகம் அல்ல. அது ஒரு அழகான மான். மானா? ஆம், அழகான மான். அம்மானுக்கு நானே அம்மான். என்னுடன் கூடி பழகாத மான். உன் அம்பில் பட்டதா? இல்லை, என் அன்பில் பட்டது. என்ன? மான் என்றால் மான் அல்ல, அது மான் வயிற்றில் பிறந்த மான். அழகான இடையுண்டு, மிடுக்கான நடையுண்டு, குட்டுப்படாத யவனம், குறுகுறுத்த வதனம். மான் என்றால் சாதாரண மானாது. விழிகள் வார்த்தையாடும், கால்கள் நடனமாடும். மானுட பிறவி, மானுட அறிவு. மாப்பிள்ள சொல்லிடலாம். ஆண்கள் ஆட விருப்பப்பட்டவங்க இந்த சைடில் ஆடலாம். ஆமாம், அந்த துணை ஆசிரியர்கள்லாம் இந்த சென்டர் ரோக்கு வாங்க. அங்கே அந்த சைடில் நிற்கிற துணை ஆசிரியர்கள்லாம் இங்கே முன்னாடி வாங்க. கிண்ண சாதிக்காகத்தான் ஆண்கள் ஆட வேணாம்னு சொன்னோம். கிண்ண சாதனை முடிஞ்சது. நீங்கள் ஆட விருப்பப்பட்டவங்க சந்தோஷமாக ஆடலாம். யாரும் வருத்தப்பட வேண்டாம். நடைமுறை என்னவோ அதை தான் சொன்னோம். முதல்ல யாராவது வெளியே போயிருந்தீங்கன்னா, ஆண்களை யாராவது வெளியே போயிருந்தீங்கன்னா அவங்களும் உள்ள வாங்க. வந்து அவங்க நீங்களும் ஆட விருப்பப்பட்டீங்கன்னா ஆடலாம். ஆடுவதற்கு இப்போ ஆடுவதற்கு தடை இல்லை. முதலில் கிண்ண சாதனை ரெக்கார்டுக்காக நம்ம கிண்ண சாதனை பெண்கள் மட்டுமே ஆடுகிறார்கள் என்று தான் கிண்ண சாதிக்காக செய்திருந்தோம். அதனால தான் உங்களை வேண்டான்னு சொன்னது. இப்போ நீங்கள் ஆட விருப்பப்பட்டுகள் இங்கே முன்னாடி ரோவுக்கு வந்துருங்க, வந்து ஆடலாம். தீரன் படை தண்ணி எங்கேயுமே இல்லை போல் இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து வைங்க பார்க்கலாம். தீரன் படை கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து வைங்க. சும்மா கொண்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டு கொண்டு வந்து அங்கங்கே வைங்க பார்க்கலாம். முதல்ல எந்தெந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல கொண்டு வந்து வைங்க. இந்த பாடல் முடிஞ்சு வர்றதுக்குள்ள தண்ணிங்க வந்து சேர்ற மாதிரி பாருங்க. கொஞ்சம் தீரன் படை கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி எல்லா இடத்துலையும் மூஞ்சி வச்சு செய்ய தேடி வந்தன் வெடுவ பெண்ணே, என் மானை தேடி மிக தத்தளித்து வாடுரங்கண்ணே, வாடுரங்கண்ணே. யாடி மோடி நீயும் செய்யலாகுமோ? பேசிவிட்டால் முத்துக்களி வாயின் மொத்தம் சிந்தி விடுமோ, சிந்தி விடுமோ.
காயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுலாவுனற்காரிகையே சாயாத கொம்பிரண்டு தலை நிமிர்ந்து நின்றிருந்தோ பாயாதமான் மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேயாதமான் புள்ளி மேவாதமான் மேவும் கானகமடைந்து நறு சந்தனமும் புனுகும் கமலும் களவங்களைந்து சுகந்த மிகுந்தது மேயாதமான் காணக்குறவர் கண்மணியனவளர் காணக்குறவர் கண்மணியனவளர் காணக்குயிலின் நிகர் குரலுடைய உள்மேயாதமான் தாதி தாதி தினம் ஒரு குணமதை தாதி தாதி தினம் ஒரு குணமது மேய தெரியா வானத்துடையது மேயாத 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 மான் அவன் எரிந்து லோளம் சொல்லும் கணமயிலே அழகணமயிலே இங்கு காவலுக்கு வந்த வீரம் ஏது கோயிலே வாய் திறந்தோர் மொழி சொன்னால் முத்து தீரும்மா ஆடி முத்து தீரும்மா உன் வர்ணமிகு ஸ்தனங்கள் ரெண்டும் தான தீருமோ எந்த ஊரு எந்த தேசம் வேடுவனாரே வான வேடுவனாரே நீயும் வந்த வழி செல்ல வேண்டும் வேடுவனாரே இதற்கு வெகு தூரம் ஆடி வேடுவ பெண்ணே வன வேடுவ பெண்ணே நான் தென்பழனி தேசம் ஆடி வேடுவ பெண்ணே வம்பு தும்பு பேச வேண்டாம் வேடுவனாரே வான வேடுவனாரே நீயும் வீண் வார்த்தை பேச வேண்டாம் வேடுவனாரே இதற்கு மாலை தன்னில் வாழும் தெய்வ வள்ளியே ஆடி தெய்வ வள்ளியே உன்னை கொண்டு போக வந்த நாடி நானும் இங்கேயே செய்தார் தனன்னனன்னன் நானே நன்னன் நானே நானண்ணா தன்னே நானே நானண்ணா அண்ணந்தானா அண்ணே நானே நன்னே நானே நானண்ணா காய் கிழங்கு தின்னங்கூர மாதே முந்தனை ஆடி மாதே முந்தனை நான் கனகத்தில் கண்டு வந்தேன் கண்டேன் சென்றேனே செய்தார் தனன்னனன்னன் நானே நன்னன் நானே நானண்ணா தன்னே நானே நானண்ணா அண்ணந்தானா அண்ணே நானே நன்னே நானே நானண்ணா வைரவேல் சுப்பு மாமா எங்க இருந்தாலும் உடனடியாக மேடைக்கரையில் வரும். மானை தேடி வந்த மாதிரி தெரியலையே. என் மானை தேடித்தான் வந்தேன். அப்படி எந்த ஒரு மானும் இங்கு வரவில்லை. 5-6 சாமிக்கு பொதுவா சொல்றேன். என் மான் இங்கதான் இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? இதோ கால் தரை இருக்குது பார். உன் மானுக்கு எத்தனை கால்கள்? எல்லோரும் தேடும் மான் 4 கால் உள்ள மான், நான் தேடி வந்த மான் 2 கால் உள்ள மான். என்னது 2 கால் உள்ள மானா? ஆம், பேருண்டு ஊருண்டு பெண்கள் துணையும் உண்டு. நீ மானை தேடி வந்த மாதிரி தெரியல, என்ன சொல்ற மாதிரி தெரியுது. சரியா சொன்ன போ. இது புரியறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சா?
அடி நீ வந்தாலே போதும் அல்லவா, கண்மணி வள்ளி கை தந்தாலே போதும் அல்லவா, அடிமேனகை உரு சிரம்பை ஜோடி நாடிதனை முடிதன்னை சூடி நாயகி மனோன்மணியே சேயிலையே நீ வருவாய், அடிதாமதம் இல்லாமல் இரண்டு கரங்கொடு சங்கட மங்கட கறந்து புறங்கொடு இங்கிதலீலை விரைந்து வரும்படி வேகம்மாய் கொக்கோகம்மாய், அடியாக மயிலோ மரகத குயிலோ உன் குரல் குயிலோ இச்ச மது வேளையில் ராணி பட்டாபிஷேகம் நாடிய வேணில் விடாது சாமுத்ரிகா லட்சணம் சந்தகவிந்து தலைந்துருகும்படி ஆண்டிக்கோரான் பிள்ளை அற்புத விற்புத சற்புத மகிமை பெற்றெடுத்ததால் பின்னும் பெரிய காளையும் கழுகு மலைப்பதி கந்தசாமி வேல் முருகண்டி ஆயர் குலத்தது வேடை சங்கீத குழந்தை வேலுச்சாமி ஸ்லேடை இவளோ எனக்கு இசைந்தவள் இன்ப மொழி தரவோ மிகச் சிறந்தவள் சம்போ சத்து குகந்தவள் சரச மொழி தரவோ மிகச் சிறந்தவள் அடி சந்திரன் போலே இந்திராணி எந்தனுக்கு அருகில் வந்து நிற்கும் முன் தந்தன தந்தன தோம் தருகிட நடபடுபடுமையில் இவளெந்தன் சரி ஜோடி இங்கு தீதே விளைந்திடுமே இந்த மாதர் வாழும் வனமதில் வந்து வாதம் செய்வது சரியில்லை, மட்டத்தனமாய் தோன்றிட துஷ்டத்தனமாய் எத்தனை சித்துகள் பாடுகிறாய் வித்தனை மானமில்லாத வனவேடா, இந்த கானகம் விட்டு அகன்று போடா. போனாலும் போவேன், தனியா மட்டும் போக மாட்டேன், ஜோடியா தான் போவேன். மங்கையே செங்கைகள் வங்கவன் கோர்த்தால் அங்கம் எழுந்திடாதே, என் கிளிகள் எங்கு பறந்திடாதே. நீ இந்த இடத்தை விட்டு போறியா இல்லையா? முடியாது. அண்ணா, நீ இந்த இடத்தை விட்டு போறியா இல்லையா? முடியாது. அண்ணா, அண்ணா. வேடனாக இருந்த முருகர் அண்ணன்மார்கள் 7 பேரையும் கண்டவுடன்
பரனருகில் வேங்கை மரமாக உருவெடுத்து நிற்கின்றார். ஏன் அழைத்தாய் வள்ளி? நான் ஒரு கனவு கண்டேன் அண்ணா. கனவில் ஒரு திருடனை கண்டேன், அதனால் பயத்தில் அழைத்தேன். இதென்ன புதுசா இவ்வளவு பெரிய மரம்? ஆமா, இதுக்கு முன்னாடி இத எப்பவுமே பார்த்தது இல்லையே. இது என்ன மர்மமா இருக்குது தம்பி? இந்த மரத்தை நாம வெட்டிடலாமா? சரிங்க அண்ணா, இருதுண்டா வெட்டிடலாம். எடுங்க தம்பி கோடாலிய. அண்ணா, வெட்டாதீர்கள். ஏன் தம்பி? மரத்தின் உச்சியில் பள்ளி சயனம் சொல்லுது அண்ணா. எதுக்கு ஒரு ஜோசியரை விசாரிப்போம். ஆகட்டும் தம்பி, அவ்விதமே விசாரிப்போம். செய்தறிய காலங்கண்டறிய வேங்கை மரமோ இங்குதானே இருப்பதென்னோ கண்டர்களே. அண்ணா இது போதுமை தம்பியரே. செய்ததானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தன நானே நானே நன்னம் தனம் தானே நானே நன்னா. இலங்கை வள்ளி நாயகமே வேங்கை மரமோ இங்குதானே எந்த வீதோ வந்ததம்மா. இப்ப தெரிந்திருந்தா சொல்லும் அம்மா. செய்தார் வேங்கை மரமே இங்கு எந்த வீதம் வந்ததென்று அறியேனே அண்ணர்களே. அண்ணா இது போதுமை தம்பியரே. இந்த மரத்தை நாமல் இப்போ இருதுண்டாய் வெட்டிடுவோம். எடுங்கள் அண்ணா கோடாரியை. அண்ணா இப்பொழுதே வெட்டிடுவோம். செய்தார் மரம் தன்னை வெட்ட நாமல் வாளெடுத்து ஓங்கும் போது வேங்கை மர கௌளி ஒண்ணு அண்ணா தீங்காக சொல்லுதண்ணா. எக்காலம் சொல்ல பள்ளி இப்போது சொல்லுதண்ணா. என்னதீங்கு வந்துனே அண்ணா ஏதொன்று அறியறையே. செய்தார் பள்ளி சொல்லும் சயனத்தை பார்த்தறிய வேண்டும் அண்ணா. பாதராதே தம்பிகளே, நாம் விசாரிப்போம் சோசியரே. இலங்கை வள்ளி நாயகிக்கு வேங்கை மரம் நெல்ல நீழல் வெட்ட வேண்டாம் அண்ணர்களே. இது நல்ல நிழல் தந்திடுமே. செய்தார் பூங்கொடியே வள்ளி தாயே பூணத்திலே பதனம் அம்மா போய் வாரோம் ஊருக்குமே. இப்போ போக விடை தாரும் அம்மா. தங்கை அப்படியே வள்ளிக்கு அப்படியே உட்காரலாம். 2 நிமிஷம் அப்படியே உட்காரலாம். கொஞ்சம் தண்ணியில போல் இருக்கு. வாலண்டியர்ஸ் தண்ணி எடுத்துட்டு வாங்க. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுங்க. தண்ணி கேட்குறாங்க. அப்படியே உட்காரலாம். எழுந்து வர வேண்டாம். அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. உங்க இடத்துக்கு தண்ணி வந்து சேரும். உங்க இடத்துக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்படியே உட்காருங்க. எழுந்து வர வேண்டாம். இப்போ நம்முடைய ஜட்ஜ் நமக்கான அறிவிப்பை வெளியிட இருக்கின்றார். இதோ அவரிடம். First of all, I would like to say what a beautiful sight to see so many people dancing so gracefully. ரெக்கார்டு பண்ணிட்டீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் பார்க்கறது இப்படி ஒரு அற்புதமான காட்சி எங்கேயுமே பார்க்க முடியாது. And I want to specially add that it is so rare these days that you see grown people enjoying themselves dancing freely in such a large group. So I congratulate you once again for coming together and celebrating your culture. சிறு பிள்ளைகள் ஆடி பார்த்து இருக்கின்றேன். ஆனால் வயதானவர்கள் கூட தங்களை சிறு பிள்ளைகளாக நினைத்து கொண்டு இங்கு ஆடுவதை பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய பண்பாட்டை நான் ரொம்பவும் மதிக்கின்றேன். Now coming to the official part. So this was your official record attempt for the largest Tamilian folk dance.
Now, we had set a minimum requirement of 500, but I have not given the result yet. There are a lot of criteria that you had to fulfill, not just the number. All of you had to dance for a minimum of 5 minutes. இப்போ வந்து நான் முடிவா ஒரு அஃபிஷியலாக என்னங்கிறத சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். உலகத்தில் இது வரைக்கும் 500 பேர் தான் இப்படி கிராமத்தில் இருக்கிற ஒரு பண்பாட்டு கலையை நடத்தி நான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக அத்தனை பேர்த்துக்குமே நான் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். The dance also had to be of a professional world level standard, which it is. You all have danced in almost perfect sync. I don't think there are any disqualifications. உங்களுடைய நடனம் என்பது உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கிறது. எந்த விதமான சிறு குறையும் இல்லாமல் அத்தனை பேரும் பர்ஃபெக்டாக நீங்கள் எல்லாம் ஆடி இருக்கிறீர்கள். கொங்கு மண்டலமே விழா கோலம் பூண்டுள்ள இந்நேரத்தில் என் மகளிருக்கு இங்குள்ள அனைவரும் தங்கள் கையொலி எழுப்பி கரகோஷத்துடன் உற்சாகப்படுத்துங்கள். மொத்தத்தில் இங்கு வள்ளியாக நடனமாடிய மங்கையர்களால் கொங்கு மண்டலமே பெருமை பெற்றுள்ளது. So the final count is going to take some time, but you all have crossed the minimum requirement and you have cleared all the guidelines, which means you have set a new Guinness World Record title for the largest Tamilian folk dance. Congratulations to all of you. Wonderfully organized. உற்சாகப்படுத்துங்கள், கையொலி எழுப்பி உற்சாகப்படுத்துங்கள். நம் மகளிருக்கு கொங்கு மண்டலமே விழா கோலம் பூண்டுள்ளது. உற்சாகப்படுத்தி கையொலி எழுப்பி கரகோஷப்படுத்துங்கள். உலக வரலாற்றிலேயே இது மிக முக்கியமான நாள். உலக நாடுகள் அனைத்தும் இந்த கொங்கு மண்டலத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ள நாள். எவ்வளவு பேர் ஆடினீர்கள் என்ற எண்ணிக்கை மொத்தமாக கணக்கெடுப்பதற்கு இன்னும் கொஞ்சம் நேரமாகும். ஆனால் இருந்தாலும் கூட எவ்வளவு தேவையோ அதை தாண்டி இருந்த ரெக்கார்டை நீங்கள் பிரேக் செய்து விட்டீர்கள். And this is, I must say, one of the most beautiful records that I have seen. And now this makes you officially amazing. And to make it better, I would now like to call for the certificate on stage. நீங்கள் எல்லாம் மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் என்பது ஒரு புறம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சாதனையை எங்குமே நானே பார்த்தது கிடையாது. இப்போது நீங்கள் சாதனை நிகழ்த்தி விட்டீர்கள். அதற்கான அங்கீகாரத்தை இப்போது நான் அளிக்க இருக்கின்றேன். எல்லா குழு ஆசிரியர்களும் மேலே வரவும். குழு ஆசிரியர்கள் மேலே வரவும்.
முடியும் 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 முடியும். தீரன் சின்னமலை புகழ், தீரன் சின்னமலை புகழ், ஈஆர் ஈஸ்வரன் புகழ், கலைக்குழு KKC மாமாவின் புகழ். முடியும் 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 முடியும். KKC 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 KKC. வள்ளிக்கும்மியின் முன்னேற்ற பாதை 2009 KKC 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 வள்ளிக்கும்மி நடனமானது ஆண்களால் மட்டுமே ஆடப்பட்ட வந்த நிலையில் KKC 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 KKC. 2009க்கு முன் வள்ளிக்கும்மி நடனமானது ஆண்களால் மட்டுமே ஆடப்பட்ட வந்த நிலையில் பெண்கள் மத்தியில் ஏற்பட்ட அதிருப்தியை அறிந்த திரு KKC பாலு அவர்கள் வள்ளிக்கும்மி ஆட விரும்பும் பெண்களுக்கு உரிய பயிற்சி அளித்து பிப்ரவரி 2009 நடந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கருமத்தம்பட்டி மாநாட்டில் மேடையேற்றினார். அதன் பின் பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று பெண்களின் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உள்ள பிரச்சனைகள் குறைந்து நன்மை ஏற்படுத்துவதோடு சமூக வாழ்க்கை, ஒற்றுமை, அதிர்ஷ்டம், செழிப்பு மற்றும் மனமகிழ்ச்சி தருவதாகவும் நம்பப்படுகிற நிலையில் பல நேர்மறையான பதில்கள் மற்றும் கருத்துக்களால் ஊக்கம் பெற்று திரு KKC அவர்கள் சுமார் 40 ஆசிரியர்களின் ஒத்துழைப்புடன் மற்றும் கடின உழைப்புடன் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் பயிற்சி வகுப்புகள் தீவிரமாக நடத்தப்பட்டு இன்று சாதனை புரிந்துள்ளனர் என்றால் அது மிகையாகாது. மொத்தத்தில் இங்கு வள்ளிக்கும்மியாக நடனமாடிய மங்கையர்களால் கொங்கு மண்டலமே பெருமை பெற்றுள்ளது. லட்சக்கணக்கில் கூட்டத்தை கூட்டுவது எளிது, ஆனால் 16,000 பெண்கள் ஒரே மாதிரியாக உடையுடுத்தி ஒரே இடத்தில் கூடுவது என்பது அவ்வளவு சாதாரண